கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் எபிரேயர் 2:3 படிக்கலாம். முதலாவது கர்த்தராலே அறிவிக்கப்பட்டு பின்பு அவராலே கேட்கப்பட்டவர்களாலே நாம் உறுதிப்பட்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது கர்த்தராலேயே அறிவிக்கப்பட்டு பின்பு அவர்னாலே அவராலே கேட்கப்பட்டவர்களாலே நாம் உறுதிப்பட்டோம். இங்கே அவராலே கேட்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவினால தான் நம்ம அறிவிக்கப்பட்டது. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. இயேசு உலகத்தையும் அவர் தான் சிருஷ்டித்தார், இந்த வானத்தையும் அவர் தான் படைத்தார், இதில் இருக்கிற எல்லா மரம் செடிகள் எல்லாத்தையும் அவர் தான் உருவாக்கினார். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, முதலாவது கர்த்தராலே நாம் அறிவிக்கப்பட்டோம். அப்படின்னா ஆண்டவர் இல்லைன்னா நம்ம ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைத்தார், அதுக்கு பிற்பாடு மனுஷனை உண்டாக்குனார். அவர் நம்மளுக்கு அவரோட சுவாசத்தை ஆதாமுக்கும் அவ்வாவுக்கும் கொடுத்தாரு. அந்த சுவாசத்திலிருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகம் பெருகணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்லுது, முதலாவது அவராலே நாம் அறிவிக்கப்பட்டோம். இவங்க யாரு? இவங்க கிறிஸ்துவர்கள், இவங்க இயேசுவனுடைய பிள்ளைகள். இவங்க யாரு? ஆபிரகாம் சந்ததிகள். இவர்கள் யாரு? ஈசாக்கு சந்ததிகள். இவர் யாரு? யாக்கோபு சந்ததிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவராலே நாம் அறிவிக்கப்பட்டோம். இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அவரால் தான் நம்ம உருவாக்கணும். அவர் தான் நம்மளை படைத்தாரு, மண்ணு நாள் உருவாக்குனாரு, எல்லாவற்றையும் சுவாசத்தை கொடுத்துருக்காரு. அதனால நம்ம அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மனுஷனாக நம்ம ஒரு ரூபமாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம ஒரு மண்ணு, நம்ம ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு களிமண், ஒன்றுக்கு உதவாத ஒரு மண். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவராலே நாம் அறிவிக்கப்பட்டோம், பின்பு அவராலே கேட்கப்பட்டவர்னால் நாம் உறுதிப்பட்டோம். அவரால் கேட்கப்பட்டவர்கள் யாரு? ஆண்டவரால் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஆபிரகாமா இருந்தாலும் சரி, ஈசாக்கா இருந்தாலும் சரி, யாக்கோப்பா இருந்தாலும் சரி, அவர் தாவீதா இருந்தாலும் சரி, அவங்க சங்கதிகளாக யாராக இருந்தாலும் சரி. அதே போல் இயேசு கிறிஸ்துவால பிறக்கிறதுக்கு அந்த மரியாமால் அவர் ஒரு பாத்திரமாக இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு அவருக்கு வளர்ந்த உடனே அவங்க கடவுளுக்கு நம்மளுக்காக என்ன பண்ணார்? அவர் பலியானார். அது ஒரு பாத்திரம். அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அவராலே நாம் எல்லாம் உறுதிப்பட்டோம், பின்பு கேட்கப்பட்டவர்கள்னாலே நாம் உறுதிப்பட்டோம். அவனுடைய கேட்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி போனால், அவர் கற்பனைகளை, கட்டளைகளை, அவர் நியாயங்களை எல்லாவற்றையும் கை கொண்டு அவங்க வாழ்ந்து இந்த உலகத்தை ஜெயித்ததுனால நம்ம என்ன பண்ணோம்? ஈஸியாக நம்ம பெற்றுக்கொண்டோம். அவரோட பிள்ளையாங்கிற ஸ்தானத்தை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. அவர் பிள்ளைங்கிற ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவர் ஊழியம் செய்யக்கூட ஒரு பாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவரோட சுவிசேஷம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. அவர் இந்த நாள் உங்களுக்கு இந்த நற்செய்தி உங்கள் இடத்துல வருதுன்னா இது ஒரு பாக்கியம், இது ஒரு கொடுத்துருக்கிற ஒரு உங்களுக்கு கிஃப்ட்டு. இந்த நாள் நீங்கள் புதுசாக சகோதரிகளே கேட்பீர்களானாலும், நீங்கள் பழசு சகோதரிகள் கேட்டாலும் சரி, நீங்கள் ஆண்டவர் விசுவாசித்து நான் நடத்து ஆண்டோட பிள்ளைகளாக இருந்து நீங்கள் கேட்டாலும் சரி, ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுகிறாரா? முன்பாகவே அவர் நம்மள அறிந்திருக்கிறார். அறிந்ததற்கு மட்டும் இல்லாத பின்பு கேட்கப்பட்டவரனாலே நாம் உறுதிப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய கற்பனைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிந்து அவங்க வாழ்ந்ததுனால நம்ம இப்போ சுகமாய் வாழ்கிறோம். இப்போ கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்கிறோம், ஒரு சுதந்திரமான காலத்தில் நம்ம வாழ்கிறோம். இன்னும் வரும் காலங்கள் மோசமாக இருக்க போது. அதனால தான் இங்கே சொல்லப்படுறது, அந்த கிருபையின் காலத்திலே நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இடத்துல ஒரு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி அறிவிங்க, அவங்களே உங்களோட சபைக்கு கொண்டு வாங்க, அவங்களும் உங்களோட பிள்ளைகளாக மாறட்டும் சொல்லிட்டு தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே சொல்லுறாரு, பின்பு அவராலே கேட்கப்பட்டவர் யாவரும் உறுதிப்பட்டார்கள். இந்த நாள் நாம் உறுதிப்பட்டிருக்கிறோம், நாம் வசனத்தை கேட்குறோம், நாம் அநேக பேத்துக்கு போய் அந்த வார்த்தையை சொல்லுக்குள்ள அவங்க கேட்டு அவங்களும் மனம் திரும்புவார்கள். எபிரேயர் 2 இங்கே பார்க்குறோம் 3. இந்த வசனத்தை உங்களோட கூட ஆண்டவர் பேசுவாரானா நீங்கள் உடனே என்ன பண்ணோம்? மனதை ஆண்டவரே அவங்களுடைய இந்த நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே, பூர்வ காலத்தில் வாழ்ந்தவங்கெல்லாம் உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உறுதியாக வாழ்ந்தாங்க ஆண்டவரே. இப்போ நாங்கள்லாம் இந்த உலகத்தில், மாயமான உலகத்தில் நாங்கள் அதுமாரி வாழ முடியல, நாங்களும் உறுதியாக வாழணும், நாங்களும் ஆண்டவருக்காக ஒரு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் கேட்டுட்டோம், கேள்விப்பட்டுட்டோம், நாங்கள் இனிமேல்
இனிமேலும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ விரும்புகிறோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் இடத்துல வாருங்க, சபைக்கு வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. இந்த வசனத்தை கேட்ட உடனே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கர்த்தர் செய்வார், அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார் இல்லை, முன்பே எல்லாத்தையும் நம்மளை அறிந்திருக்கிறார் அல்லவா. உங்களோட தேவைகளும் அவர் அறிந்திருக்கார், உங்களோட கஷ்டங்களே அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது உங்களோட வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிங்க. God bless you everyone. Praise the Lord.